ஐயா என்னப்பா? ஐயா, உங்க குலதெய்வம் கோயில சுத்தமனம் போன 2 பேர் செத்துட்டாங்க ஐயா. வாழ வேண்டிய வயலுக்கு இப்படி அல்பாயுசில் போயிட்டாங்களே. பாத்தீங்களா, நான் சொன்னேனே கேட்டீங்களா? இதெல்லாம் அவளோட வேலை தான். வேட்டையன் கோயில சுத்தம் செய்ய போனதுக்கே 2 உயிர் பலி ஆயிடுச்சு. இன்னும் நீங்க பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வேற என்னெல்லாம் நடக்க போகுதோ யோசிச்சு பாருங்க. வேட்டையன் கோயில சுத்தம் பண்ண வரேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அவளால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. தெய்வத்தை தாண்டி ஆத்மாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சந்திரமுகிக்கு அந்த வேட்டையை செஞ்ச பாவத்துக்காக அவனோட குலதெய்வமே அவனை தண்டிச்சு அந்த கதவை சாத்திடுச்சுன்னு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அங்க வெளிச்சம் வர வரைக்கும் சந்திரமுகியோட சக்திக்கு முன்னாடி எந்த சக்திக்கும் பலம் இருக்காது. தயவு செஞ்சு இனிமேலாவது கோயில சுத்தம் பண்றேன், பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காம ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கண்டிப்பா. தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. கோயில் வேலைக்கு நம்ம வந்திருந்தாலும் ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தங்கியிருக்கணும். அதை நம்ம செய்யாம விட்டுட்டோம். நீ சொல்றதும் சரிதாமா. உடனே ஒரு ஐயர் வர சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயர்லாம் வரமாட்டான் சார். ஏன்? சொந்த விடுனா தான் வருவேன். இப்பயே பத்தத்தை போடுங்க, உடனே கையோட கூட்டி வரணும் இல்லையா பாருங்க. நான் அவரை கூட்டு வரேன். அதெல்லாம் அவனை யாரும் கூட்டி வர முடியாது. பயம்ல திரும்பினாலே பயமா இருக்கு. கூட்டிட்டு வந்துட்டாரு சாமியார, கூட்டிட்டு வந்துட்டாரு. சாமியாரையா? இவ்வளவு பாஸ்டாவா? இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தலடா நானு. அதுக்குள்ள லோடு வந்து இறங்கிருச்சு. ஏப்பா என்னப்பா அது மூட்டை? ஆமா, சாமியார் தானே கொண்டு வரேன்னு சொன்ன, இது என்ன சேமியா மூட்டை மாதிரி இருக்கு? ஓ மை டார்லிங்ஸ், ப்ளீஸ் இந்த ஓபன் தி டோர். வாட்? நீயா பூச்சி? அங்க அங்க. ஐயோ ஐயோ, டேய் உனக்கு என்னடா பாவப்பட்டேன்? எங்கேயோ கடை வச்சு பொழைச்சிட்டு இருந்த என்ன மறுபடியும் கூட்டு வந்து கோத்து விடுறியாடா? வேணடா வேணடா, இனிமேல் வரமாட்டேன்டா. நான் இந்த ஆட்டத்துக்கே வரேன். டேய் டேய் புளியவன. மிஸ்டர் முருகேசன், என்னப்பா? கேட்ச் திஸ் புழு. போடா. இங்க பாரு, இப்ப நேர உள்ள போற. எப்பயும் போல கச்ச கச்சா பச்சை பச்சான்னு ஒரு பொய் மந்திரத்தை சொல்லி காசு வாங்கிட்டு அப்படியே கல்கத்தா போயிடுற. புரியுதா? அப்புறம் நல்லா கேட்டுக்க. இன்னொரு விஷயம் என்னது? உள்ள எதை பார்த்தாலும் உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் வரணும். பிளாங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிளாங்கா இருக்கணும். கரெக்ட். ஓ என் டூப்புகளா வாங்கடி, வாங்க வந்து என் கூட இருங்க. எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன். ஏப்பா நீ கோலம் போடுறப்ப நான் தடுத்தலாம் உன்னைய. கோலம் நான் கோலம் போடுறப்ப மட்டும் ஏப்பா அப்படி களைச்சு விடுறேன்? கோலம் போடலாம், கலைக்கலாம், அள்ளு கூட. ஓம் கிரீம் பீம் சலீம். கிளாஸ்மேட் சாமி வர்றேன்னா இன்னும் வரவே இல்லை. அஜய் 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 பஜக் மொஜக். மஜக். பின்ன என்ன சாமி இந்த 2 ஐட்டத்தை வச்சு ஓட்டுறீங்க? புதுசா எதையாச்சும் பண்ணி தொடங்க சாமி. புதுசாவா? கம்மு போடுங்க, சந்தேகப்பட போறாங்க. நமக முகையாய நமக. தீய சக்தி எந்த பக்கம் இருக்கோ அதை நீ காட்டு. ஒரு சாமியார் பார்த்தா கரெக்டா தெக்க பார்த்து நிப்பாட்டானே. 18 வருஷத்துல நல்ல டெவலப் ஆயிருக்கான். எங்க எங்க மேல. அஜய் அஜய் மோஜக் மஜக். ஹலோ. என்னடா அது அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. போடா, எனக்கு டர்ன்னு இருக்குடா. எனக்கு டர்னு தான்டா இருக்குது. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஏண்டா ஏன் சனிய பிடிச்சோன அப்படியே போட்டன தெரியுமா? பேயிருக்குன்னு பார்த்தா
சுவையான ஒரு ஃபிகர் இருக்கே, ஒன்னும் சத்தத்தை காணாமே இந்நேரம் கத்து கத்துன்னு கத்தி கதறி இருப்பானே. அதே சத்தம் அன்னைக்கு கேட்டா அதே சத்தம். மாடிக்கு போனவே ஏதோ மானாவரியா மாட்டிக்கிட்டானே, என்ன பண்ணானோ எதுல கை வச்சானோ. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? பின்னாடி வருவோம் பாருங்க. என்ன? கொட்டிடாம மெல்ல நிதானமா, ஒரு எலும்பு கூட கீழே சிந்தாம பார்த்து கொண்டு போகுமா. சும்மா விட மாட்டேன். அம்மா, யார் அவர் இப்படி பண்ணது? ஒண்ணு இல்லம்மா. அதாவது சாமியார் கூட போனவங்க பூரா வயசு பிள்ளைங்க, மேல கரு இருட்டு, இவர் இதான் ஜாக்குன்னு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி மியாவுன்னு பாஞ்சிட்டாரு. அக்கா கலண்டுருச்சு. இவ்வளவுதையா? இவர் ஏன் அப்படி பாக்குறாரு? அண்ணா, பூனை கதை நல்லா சொல்லு. மேல என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ சாக்குல கட்டி கொண்டு வந்த, அவங்க மொத்தமா வெளிய எடுத்து எலும்புல பூரா எண்ணி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவுதான் நடந்தது. என்ன அப்படியே நிக்குது? அப்ப நம்ம சொன்னதை இவன் நம்பல. மேல என்னப்பா சத்தம்? ஏங்க மேல போய் என்னன்னு பாருங்க.